பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. திருச்சி மோடி மீட்டிங்குக்கு வந்த திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட பத்திரிகைக்காரங்க மைக் நீட்டின உடனே பதறி போன திண்டுக்கல் சீனிவாசன், இப்பதான் நான் வரேன், இருப்பா, என்ன மாட்டி விட்டு கட்சியை விட்டு நீக்க பாக்குறீங்க என சீரியஸாக சொல்லியபடியே நகர்ந்தார். அதிமுக சீனியரே இப்படி சொன்னது ஏன்னு விசாரிச்சப்ப திண்டுக்கல் சீனிவாசனின் பேரன்கள்ல ஒருவர் விஜயின் தாவை கவலை இணைஞ்சி பொறுப்பு கூட வாங்கிட்டாராம். இந்த தகவல் எடப்பாடி காதுக்கும் போனதாம். அதனால திண்டுக்கல் சீனிவாசனை கூப்பிட்டு, உங்க பேரன் விஜய் கட்சியில பொறுப்பு வாங்கியிருக்காராம், அங்கேயும் துண்டு போட்டு வைக்கிறீங்களான்னு சீரியஸாக கேட்க, திண்டுக்கல் சீனிவாசனோ எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியலைங்க, என்னான்னு கேட்கிறேன் என சொல்லி இருக்கிறார். இதுல அப்செட் ஆன எடப்பாடி, கட்சியோட பொருளாளரா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலைனா எப்படின்னு கடுப்படித்து விட்டாராம். இதனால திண்டுக்கல் சீனிவாசன் பதற்றத்திலேயே இருக்கிறாராம். அதிமுகவுல சமீபமா பெரும் புயலே அடிச்சுக்கிட்டு இருக்காம். அதுல ஒரு பகுதி தான் திண்டுக்கல் சீனிவாசன் விவகாரம். அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள்னு இன்னும் முடிவாகல. ஆனா 160 தொகுதிகள்ல அதிமுக போட்டியிடணும்னு முடிவு செஞ்சு வேட்பாளர்கள் யாருன்னு எடப்பாடி ரெடியா வச்சிருக்கிறாராம். இத பத்தி எடப்பாடிக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசினப்ப, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு உங்க மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள்ல யாருக்கு சீட் கொடுக்கலாம்னு 3 பேரை எழுதி லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டாரு எடப்பாடி. மாவட்ட செயலாளர்களும் அவங்க 3 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட அனுப்பி வச்சாங்க. ஆனா எடப்பாடியோ அந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பல தொகுதிகளுக்கு அந்த 3 பேர்ல ஒருத்தரை எடுத்துட்டு இந்த பெயரை சேர்த்து எழுதி லிஸ்ட திருப்பி அனுப்புங்கன்னு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு என்கின்றனர். இப்படி ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர் விஷயத்திலையும் எடப்பாடி கவனமா இருக்கிறது தான் அதிமுக சீனியர்ஸ்க்கு ஷாக்கா இருக்காம். இத பத்தி கேட்டப்ப 2021 தேர்தல்ல மாஜி மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள் சொன்னவங்களை வேட்பாளர்களா போட்டோம். ஆனா சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் மாஜி மந்திரிகளும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வேட்பாளர்களை போட வச்சுட்டாங்க. இந்த டைம் அப்படி விட்டுடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறார் என சொல்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள். இத பத்தி கேட்டப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம கூடவே இருக்கிற நம்பிக்கையான வேட்பாளர் யாருன்னு அனாலிசிஸ் செய்ய பெரிய டீம் ஒன்னையே எடப்பாடி இறக்கி இருந்தாரு. இந்த டீமை லீட் செஞ்சதே உளவுத்துறையில வேலை பார்த்த மாஜி உயரதிகாரி தானாம். அவரு டிஐஜியா இருந்து ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு. எடப்பாடி கூட படிச்சவராம். அவரோட டீம் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் கிட்ட எந்த கெட்ட பேருமே இல்லாத, தொண்டர்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற, குறிப்பாக திமுக கிட்ட விலை எப்பவுமே போகாத கட்சிக்காரர் யாருன்னு அனாலிசிஸ் செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்ததாம். எடப்பாடியும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அப்படியே இவர்தான் வேட்பாளர்னு எல்லாம் முடிவு செய்யலையாம். அந்த நபரை கூப்பிட்டு எலெக்ஷன்ல நிக்கணும்னா நிறைய செலவு செய்யணும், உங்க தொகுதியில 300 பூத் இருக்குதுன்னா அந்த பூத்துகளுக்கு எல்லாம் 3 கட்டமாக ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 35,000 வரை கொடுக்கணும். அந்த வகையில ரூபாய் 3 கோடி செலவாகிடும். அப்புறமா 20 நாள் பிரச்சாரத்துக்கு தினமும் ரூபாய் 10 லட்சம் செலவாகும். அப்படின்னா அதுல ரூபாய் 2 கோடி ஆகிடும். இந்த செலவுகள் மட்டுமே ரூபாய் 5 கோடி வரைக்கும் வந்துடும். ஓட்டுக்கு கொடுக்கிற காசை தலைமை கழகம் பார்த்துக்கும். இந்த ரூபாய் 5 கோடியை உங்களால செலவு செய்ய முடியுமா? கையில ரூபாய் 5 கோடி வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமாங்கன்னு, என்கிட்ட ரூபாய் 5 கோடி ரெடியா இருக்குன்னு லிஸ்ட்ல இருக்கிற நபர் சொல்லிட்டா அடுத்ததா அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த நபரை கூப்பிட்டு ரூபாய் 5 கோடி பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த கான்ட்ராக்டரை போய் பாருங்கன்னு ஒரு பேரு சொல்லப்படுது. ரூபாய் 5 கோடியோட போற நபரை வரவேற்று உபசரிக்கும் அந்த கான்ட்ராக்டர், எங்கப்பா பணம் கொண்டு வந்திருக்கியா, எப்படி மாத்தி கொண்டு வந்திருக்க, ஓபன் பண்ணுன்னு கேட்கிறாங்க. பணத்தை கொண்டு போனவரும் ஆமான அந்த தொழில வந்த காசு, இந்த நிலத்தை வித்த காசுன்னு சொல்லியபடியே ரூபாய் 5 கோடி ரொக்கத்தை கண்ணுல காட்டுகின்றனர். அங்கேயே சில கான்ட்ராக்டர்கள் ரூபாய் 5 கோடி கரெக்டா இருக்கா என மிஷின்களை போட்டு எண்ணி விடுகின்றனர். அப்புறமாக எடப்பாடி தரப்பை தொடர்பு கொண்டு எல்லாம் கிளியரா இருக்குன்னு கான்ட்ராக்டர் சிக்னல் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா பணத்தை ஒரே இடத்துல வச்சிடாம 2-3 இடத்துல பிரிச்சு வைப்பா, எலெக்ஷன் நேரத்துல எடுத்துக்கலாம், ரொம்ப கவனமா பார்த்துக்கையா என அட்வைஸ் செய்து அனுப்பி வைக்கின்றனர். இந்த மாதிரி ரூபாய் 5 கோடி ரொக்கத்தை தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்ப தனக்கு நெருக்கமா இருந்த நம்பிக்கையான கான்ட்ராக்டர் காரங்க கிட்ட காண்பிச்ச நபர் தான் வேட்பாளர்னு முடிவு செஞ்சிருக்காரு எடப்பாடி.
அதே நேரத்துல இப்படி ஒருத்தரை எடப்பாடி எப்படி செலக்ட் செஞ்சாருன்னு புரியாத மாஜி மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் ரொம்பவே குழம்பி போனது மட்டுமில்லாம சில சம்பவங்களையும் செஞ்சுட்டாங்க. இத பத்தி எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கேட்டோம். ஆமா சார், வட மாவட்டத்துல ரொம்ப கோபமா பேசுற ஒரு சீனியர் இருக்கிறாரு. அவரு எடப்பாடிய சந்திச்சுட்டு வந்த ஒரு நிர்வாகிய கூப்பிட்டு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கட்சிக்கு தான் எடப்பாடி பொதுச் செயலாளர், இந்த மாவட்டத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர். அவரை சொல்லி நின்னுட்டா மட்டும் ஜெயிச்சுடுவியா? என்ன மீறி நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்யா. நான் நினைச்சாதான் எல்லாமேன்னு ரொம்பவே எகிரிட்டாராம் அந்த மாஜி மந்திரி மாவட்ட செயலாளர். இவர் திட்டின நிர்வாகியோட போன் ஆட்டோ கால் ரெக்கார்ட்ல இருந்ததால இந்த வசை அத்தனையும் அப்படியே எடப்பாடிக்கு பாஸ் ஆகிடுச்சு. அவ்வளவுதான். அந்த சீனியரோட பிரதரை கூப்பிட்ட எடப்பாடி, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறாராம் பிரதர், என்னையே பெரிய ஆளான்னு கேட்கிறாரு, அவருதான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் காதுக்கு வந்துருச்சு, பார்த்து இருக்க சொல்லுங்க, அப்புறம் செங்கோட்டையன் கதிதான்னு ரொம்பவே கோபமா வான் பண்ணினாராம். என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றாரேன்னு கொஞ்ச நாளாவே வடமாவட்ட அந்த சீனியர் புள்ளி சைலண்ட் மோடுக்கு போயிட்டாராம். இதே மாதிரி மலைக்கோட்டை மாவட்டத்துல ஒரு மாஜியை கூப்பிட்டு, நான் சொல்ற பேரை உங்க லிஸ்ட்ல சேருங்கன்னு எடப்பாடி சொல்லி இருந்தாரு. அந்த மாஜி மந்திரியோ அவரா வேற கட்சியில இருந்து வந்தவராச்சே, அவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாரு என்றபடியே அப்படி இப்படின்னு சொல்ல பொறுமையா கேட்டுக்கிட்ட இருந்த எடப்பாடி, நான் சொன்ன மாதிரி மாத்தி அனுப்புங்கன்னு திருப்பி சொல்லி இருக்காரு. ஆனா மாஜி மந்திரியோ கெத்தா எடப்பாடியோட தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல எடப்பாடி, நான் சொல்றத செய்யுங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டங்கன்னு வேற ஒரு டோன்ல சொல்ல அந்த மாஜி மந்திரி கப்சிப்பாகி போனாராம். இவங்களையெல்லாம் விட கூடவே இருக்கிற ரொம்ப மணியான சீனியர் மாஜி மந்திரி அவ்வளவு நெருக்கமானவர். அவரையும் கூப்பிட்டு, நீங்க உங்க மாவட்டத்தை மட்டும் பாருங்களே, ஏன் எல்லா மாவட்டத்திலையும் தலையிடுறீங்க, உங்க ஏரியாவை மட்டும் பாருங்கன்னு காய்ச்சி எடுத்தாராம். கொங்கு பார்டர் மாவட்டத்துல ஒரு மாஜி மந்திரி கிட்ட எக்ஸ்-எம்எல்ஏ ஒருத்தர் பேரை சேருங்கன்னு சொல்லி இருக்காரு எடப்பாடி. அந்த பேரை கேட்டதுமே மாஜி மந்திரி ஜெர்க் ஆகிட்டாராம். அவருக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவருக்கு மக்கள் கிட்ட ரொம்ப எதிர்ப்புன்னு ஆரம்பிச்சு நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாராம். ஆனா எடப்பாடியோ, எனக்கும் எல்லாம் தெரியும், அவரோட பேரை சேர்த்து அனுப்புங்கன்னு கராரா சொல்லிட்டாராம். அந்த மாஜியோ, ஆகா மாஜி எம்எல்ஏவை எடப்பாடி உள்ளே கொண்டு வர்றதே நம்மள காலி செய்யத்தான்னு ரொம்ப பீதியில இருக்கிறாராம். வடக்கே இன்னொரு மாவட்ட செயலாளர், அவரும் எடப்பாடிக்கு ரொம்பவே நெருக்கமானவரு தான். அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற தொகுதிகள்ல சொந்த ஜாதிக்காரங்களையா எழுதி இருந்தாராம். இதை வச்சுக்கிட்டு அந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு, நீங்க சொல்ற தொகுதிகள்ல வன்னியர் தானே மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தரை போட்டாதானே ஜெயிக்க முடியும்னு கடுப்படிச்சு தாம் சொல்ற பேர்களை எழுதி அனுப்பிடுங்கன்னு அட்வைஸ் செஞ்சாராம். இதுக்கு எல்லாம் மேல இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாங்க. எடப்பாடி மகன் மிதுன் ஒரு தொகுதிக்கு இந்த நபரை போடலாம், நல்ல ஆளுன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. எடப்பாடியோ தனக்கே உரிய ஸ்டைல அப்படியான கேட்டுக்கிட்டே ஒரு ஃபைலை எடுத்து பார்த்துட்டு, உனக்கு எதுவும் தெரியல, அந்த ஆளு திமுகவோட அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு, அவரை போட்டா தோத்துதான் போகணும்னு அந்த நபரோட பூர்வோத்திரத்தையும் ஜாதகத்தையும் வெளாவரியா சொன்னாராம். மிதுனுக்கும் கூட அப்பாவின் முகம் ஆச்சரியமாகத்தான் இருந்துச்சாம். எடப்பாடியின் இந்த சீரியஸ் முகத்தை இதுவரைக்கும் மாஜிக்கள் யாரும் நினைச்சு கூட பார்க்காததால தான் ரொம்பவே அரண்டு போயிருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் சசிகலா உள்ளே வருவாங்களா, ஓபிஎஸ் வருவாங்களா, கட்சி நம்ம கிட்ட இருக்குமா, நம்மை விட்டு அவரு போவாரா இவரு போவாரான்னு நினைச்சு ஒவ்வொரு மூவையும் டிஃபென்ஸ் மோட்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி. இப்பதான் ரூட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சே, இனி அஃபென்சிவ் மோடு தான் முடிவு செஞ்சுட்டாரு. அதனால கட்சியில தனக்கான ரொம்பவே நம்பிக்கையான ஒரு டீம் வேணும்னு நினைக்கிறாரு. அதுல ஒரு பகுதி தான் சீனியர்கள் பிடியில இல்லாத புதிய புதிய முகங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறதாம்னு சொல்றாங்க என்கின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.